This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மன்னா வணக்கம். வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன மன்னா, உங்களின் கிரீடத்தை மாற்றிவிட்டீர்கள் போல. அமைச்சரே, நான் கிரீடமே அணியவில்லை, எப்படி கண்டுபிடித்தீர்கள்? மன்னா, நீங்கள் தலைக்கவசத்தை மாற்றிய செய்திதான் இன்று தலைப்புச் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறதே. ஓஹோஹோ, அதற்குள் செய்தி பரவி விட்டதா? சரி சரி சரி. அமைச்சரே, அப்படியானால் ஒன்று செய்யுங்களேன். என்ன மன்னா செய்ய வேண்டும்? இன்றைய மாலை செய்திகளில் என்னை பாராட்டி ஒரு கவிதை வர வேண்டும். கவிதையா? நானே என்னை பாராட்டி ஒரு கவிதை சொல்லுகிறேன் அமைச்சரே, எழுதி கொள்ளுங்கள். இது வேறா? இவரை எல்லாம் சரி சொல்லுங்கள் மன்னா. கிரீடமணிந்த கிரீன்லாந்து அரசரே. மன்னா, என்ன நொடிப்பொழுதில் நாட்டையே மாற்றி விட்டீர்கள்? அமைச்சரே, கவிதை என்றால் ஒரு எதுகை முனை இருக்க வேண்டாமா? அதனால் தான். மன்னா, அதற்காக கிரீன்லாந்து அரசர் படையெடுத்து வந்து விட போகிறார். ஓ, இது வேறா? அமைச்சரே, நம்முடைய நாடு பசுமையாக இருக்கிறது அல்லவா, அதனால் தான் என்னை கிரீன்லாந்து அரசர் என்று சொல்லிக் கொண்டேன். சரி, அடுத்த வரியை சொல்லுங்கள். கிரேக்க நாட்டை கேடயமின்றி தாக்கிய கேங் லீடரே. மன்னா மன்னா மன்னா, ஒரு நிமிடம். இதுவெல்லாம் ஒரு கவிதையா? அமைச்சரே, பேசாமல் எழுதுங்கள். மன்னா, நீங்கள் நாளை கூட கவிதை என்ற பெயரில் எதை வேண்டுமானால் சொல்லுங்கள், தயவு செய்து இன்று சொல்லாதீர்கள். ஏன் அமைச்சரே, ஏன் இன்று நான் கவிதை சொல்லக்கூடாதா? மன்னா, இன்று அக்டோபர் 17, ஒரு கவி காவியத்தை நினைவு கூற வேண்டிய ஒரு நாள். இந்த நாளில் போய் நீங்கள் கவிதை என்று அதையும் இதையும் உளறிக் கொண்டிருக்கிறீர்களே. அமைச்சரே, எது கவிதை, எது கவிதை, எது கவிதை? எதை இப்படி 3 முறை அழுத்தி அழுத்தி சொல்லுகிறோமோ அதுதான் கவிதை. எப்படி அமைச்சரே? நன்றாகவே இல்லை மன்னா. என்ன அமைச்சரே, இப்படி சொல்லிவிட்டீர்? சரி, இன்று யாருடைய நினைவு நாள்? மன்னா, இன்று நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய நினைவு நாள். ஒரு சங்க இலக்கியத்தின் பாடல் வரிகள் இப்படி அமைந்திருக்கிறது மன்னா. பொன்னைத்தான் பொருளைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா. வறுமையில் இருக்கும் ஒரு ஏழை புலவனின் பாடல் வரிகளாக இது அமைந்திருக்கிறது. இதோ இன்று கூட வறுமை ஒழிப்பு தினமும் தான் மன்னா. ஓஹோ, அப்படியா அமைச்சரே? சரி, அந்த சங்க இலக்கிய பாடல் வரிகளை எதற்காக சொன்னீர்கள்? இல்லை மன்னா, அந்த சங்க இலக்கிய பாடல் வரிகளை படித்த கண்ணதாசன் அவர்கள் அதை மையமாக கொண்டு தான் அத்தான் என்னத்தான் பாடலை உருவாக்கியதாக ஒரு குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அருமையான பாடல் அமைச்சரே. ஆமாம் மன்னா. அடுத்து நாம் முன் சொன்ன அதே சங்க இலக்கிய நயத்தோடு கவியரசர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அதை பல இசையமைப்பாளர்களிடம் கொடுத்து எப்படியேனும் இசையமைத்து ஏதாவது ஒரு படத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றும் கேட்டிருக்கிறார். ஆனால் பல முன்னணி இசையமைப்பாளர்கள் அந்த பாடலை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்களாம். ஏன் அமைச்சரே, என்ன காரணம்? ஏனென்றால் அது அதிகமான சங்க இலக்கிய நயத்தோடு இருக்கிறது, இன்னொன்று புதிய வார்த்தைகளாக இருக்கிறது, புரியாத பாஷை போலும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்களாம். நிறைவாக கண்ணதாசன் தன்னுடைய நண்பரான MS விஸ்வநாதனிடம் அந்த பாடலை கொண்டு வரவே அவரும் என்னப்பா ஏதோ காய் மார்க்கெட்டில் உட்கார்ந்து எழுதினாயோ என்று கிண்டல் செய்திருக்கிறார். 1962 வெளியான பலே பாண்டியா திரைப்படத்திற்காக அந்த உரையாடல் நடந்திருக்கிறது. படத்தின் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர் இருவருமே முழு மனதோடு இந்த பாடலுக்கு ஒப்புதல் தரவில்லையாம். ஆனால் கண்ணதாசன் இதை இந்த படத்தில் வையுங்கள், மிகவும் பிரபலமாகும் என்று சொல்லி கண்ணதாசனின் கட்டாயத்திற்கு ஏற்ப இந்த பாடல் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்ன பாடல் அமைச்சரே அது? இதோ இந்த பாடல் தர்மன்னா, கேளுங்கள். இந்த பாடல் உருவான விதத்தை பற்றியும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களே சொல்லுகிறார். This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.